வணக்கம். ஈழத்து கவிமல சுபானி செல்வராஜா ஈழத்திலேருந்து எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், சந்தோஷம். என்னுடைய பதிவு என்னன்னு சொன்னால், சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றது. சைவம் சாப்பிடுத்து கோயிலுக்கு போகலாம், அசைவம் சாப்பிடுத்து மன்னிக்கவும், அசைவம் சாப்பிடுத்து கோயிலுக்கு போக இயலுமா போகலாம், அது உங்களுடைய மன விருப்பம். அதை நான் உங்களிடம் சொல்ல முடியாது. ஆனால் சிவனை வழிபடுபவர்கள் மாமிசத்தை தவிர்த்தால் இறைவனை விரைவில் அடையலாம் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது. சிலவளை நீங்கள் கேட்கலாம், கண்ணப்ப நாயனார் அப்படியான்னு. கண்ணப்ப நாயனார் உண்மையிலே மாமிசம் கொடுத்தார், ஆனால் அவருடைய கண்ணை கொடுத்தார். நீங்கள் அப்படி கொடுப்பீர்களா? அப்படி துணிவீர்களா? அப்படி என்றால் நீங்கள் ஆலயத்துக்கு செல்லலாம். அப்போ நான் இப்போ என்ன கேட்குறேன்னு சொன்னால், உங்கள்கிட்ட சரியான புரிதல் இருந்தால் மட்டுமே இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு புரிதல் இல்லை. நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன்னு, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சரியா? சைவம் அசைவம். அசைவம் என்றால் மச்சம், சைவம் என்றால் மிரக்கடி என்று தான் சொல்லுவாங்க. நீங்கள் கருவிங்க சாப்பிடும்போது அசைவமா சைவமே. ஆனால் அதற்கான விளக்கம் நிறைய இருக்கின்றது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமான பதில் மட்டும் சொல்கிறேன். தாயகம், அதாவது இந்தியாவில் எல்லோரும் இந்து சமயம் என்று தான் சொல்லுவாங்க. அதற்கு ஒரு காரணம் என்பது, இன்றைக்கு 5000க்கு மேலே மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் அந்த இடத்துல இந்து நதி அதாவது சிந்து நதி பள்ளத்தாக்கில் இந்த சைவ சமயம் வாழ்ந்து அவங்க அப்படியே எல்லா இடங்களையும் வியாபாரத்துக்காக பரவி போனதாக இருக்கின்றது அந்த கதைகள். அப்போ அந்த பேச்சு வழக்கு சிந்து என்றது இந்துவாக மாற்றப்பட்டு மொழி நடையிலே இந்து சமயம் என்று இப்போதும் தற்போதும் பேசப்படுகின்றது. அது சிந்து வெளி நாகரிகம் என்பதுதான் இந்துவாக ஆக்கப்பட்டது. ஆனால் ஈழத்தில் சைவம் என்பதுதான் எங்களுடைய எல்லா இடங்களிலும் எனக்கு தெரிஞ்சது கூறப்படுகின்றது. எங்களுடைய சைவ சமயம் கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தோடு ஒன்றி பிணைந்தது. தமிழ் வேறு சைவம் வேறு இல்லை. கலாச்சாரம், தமிழும் கலாச்சாரமும் ஒன்றாக பிணைந்தது தான் எங்களுடைய சைவ சமயம். அது எங்களுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல, எங்களுடைய உணர்வு. அதைத்தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்போது மற்ற மதங்களும் எங்களுக்கு பெரிது. எங்களுடைய மதத்தை பற்றி நீங்கள் ஒவ்வொரும் கேவலமாக பேசுபவர்கள் சைவத்தை புரிந்து கொண்டு பேசுங்கள். சில வேளை நீங்கள் கேட்கலாம், மாடு சாப்பிடுங்க, மாடு சாப்பிடலையே, அது செய்ய, அது அவங்களுடைய விருப்பம். எங்களுடைய கோட்பாடு ஒரு உயிருக்கு துரோகம் செய்யக்கூடாது. மச்சம் சாப்பிடுத்து கோயிலுக்கு போகக்கூடாது. குளித்து நீராடி கழுவி காய்ந்த உடுப்பு தான் அணிய வேண்டும். அப்படி இருக்கின்றது. இயற்கை வழிபட்டார்கள். நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்காக மாத்திரம்தான் சிலையை எளிய வடிவில் வடித்தார்கள். அது கருங்கல்லி. அதில் ஒரு மின்காந்த அலைகள் இருக்கும். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கின்றது. நம்மளோட மனசு அங்கங்கே பறந்து தெரியும். அதை கட்டுப்பாடுக்குள்ளே வைக்க வேண்டும். இப்போ இந்து சமயம் என்றது தாயகத்தில் ஈழத்தில் சைவ சமயம். அப்போ நீங்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்கு போகலான்னா மச்சம் சாப்பிடாமல் போகிறது உத்தமம். அதில் கட்டாயப்படுத்தலை, இது உத்தமம். மச்சத்தை சாப்பிட்டு போனால் நமக்கு மூர்க்கமான குணங்கள் வரும் என்பதற்காகத்தான் அந்த மச்சத்தை குறைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ உங்களுக்கு சைவம் என்றால் என்ன? சைவம் என்றால் இப்படித்தான். எங்களுடைய சைவம் என்பது எங்களுடைய மதம், வெறி இல்லை. எங்களுடைய மதம், கலாச்சாரம், பண்பாடு. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமல சுபானி செல்வராஜா, ஈழத்தில் இருந்து. நன்றி.